வணக்கம். நகைக்காக சென்னையில் மூதாட்டி கொலை. நாகர்கோவிலை சேர்ந்த இளைஞர் காங்கிரஸ் நாகர்கோவிலில் இளைஞர் காங்கிரஸை சேர்ந்தவர், அந்த காங்கிரஸுடைய தலைவர் வெட்டி கொலை. கரூரில் வாலிபரை கொன்று புதைப்பு. சிவகங்கையில் பாஜக நிர்வாகி கொலை. எல்லாம் ஒரே நாள் நடந்த விஷயம். ரொம்ப நல்ல விஷயம்தான், நாட்டுக்கு ரொம்ப தேவையானது. ஒரு நாளைக்கு 4 பேர் கொலை, 5 பேர் கொலை, கேவலமாக இருக்கு. ஆனால் இத்தனை கொலைகள் நடந்தேறினாலும் ஆம்ஸ்ட்ராங்கருடைய கொலை வழக்கு துரிதமாக போய்கொண்டிருக்கிறது. விசாரணையில் காவல்துறையினர் மிகவும் மும்முரம் காட்டுகிறார்கள். கமிஷனர் அருண் அவர்கள் தினமும் இந்த வழக்கை பற்றி ஆய்வு செய்து கொண்டிருக்கின்றார் அப்படின்னு போலீஸ் சொல்றாங்க. நல்ல விஷயம்தான். ஐயோ பண்ணி அந்த கொலைகாரர்களை, குற்றவாளிகளை பிடித்து மக்கள் முன்னால் நிறுத்தினால் ரொம்ப சந்தோஷம். அருணுக்கு நம்ம பொன்னாடை போத்தலாம், எல்லாமே செய்யலாம். ஆனால் இதில் என்ன அப்படின்னா, எதை நோக்கி இந்த விசாரணை போய்கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். அதாவது ஆற்காடு சுரேஷ் கொலை செய்யப்பட்டார், அதற்கு பின்புலமாக ஆம்ஸ்ட்ராங் இருந்தார், அப்படி என்கின்ற அடிப்படையில் மட்டுமே இந்த கொலை விவகாரம் போய்கொண்டிருக்கிறது. நாம வேற மாதிரிலாம் நினைச்சோம், ஆனா அந்த மாதிரி போலீஸ் போகலை. இவங்க இந்த கோணத்திலே போயிட்டு இருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மை குற்றவாளிகளை இவர்கள் பிடித்து நிறுத்தப் போகிறார்கள். எல்லாம் குற்றவாளி தான், இப்போ உள்ளவங்க எல்லாமே குற்றவாளிகள் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த கொலைக்கு பின்னால் யார் இயக்கிக் கொண்டிருக்கிறார்கள், யார் இயக்கினார்கள் என்பதை போலீஸ் கண்காணிக்கிறாங்களா இல்லை விசாரணை பண்ணுறாங்களா, நமக்கு அது தெரியல. ஒருவேளை ரகசியமாக கூட பண்ணலாம், நாம் அதை ப்ரிடிக்ட் பண்ண முடியாது, அவசரப்பட்டு பேசிட முடியாது. அதன் அடிப்படையில் தான் விசாரணை நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தற்சமயம் 17 பேர் கைது பண்ணிருக்கிறாங்க. தற்சமயம், அதுக்கப்புறம் சொல்ல வரேன். கைது செய்து சிறையில் இருக்கிறாங்க. இதில் திருவேங்கடம் போலீஸ் என்கவுண்டரில் கொல்லப்பட்டார். ஊரறிஞ்ச விஷயம் அது. இப்ப என்ன விஷயம் அப்படின்னா, கைதானவர்கள் அருள், மலர்கொடி, ஹரிஹரன், ஹரிதரன், சிவா 5 பேர் வழக்கறிஞர்கள். எவ்வளவு மானக்கேடா இருக்கு பாருங்க, வெக்கக்கேடா இருக்கு. ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்த அந்த நபர்களை உடனடியாக போலீஸ் கைது செய்ததாக தகவல். அதாவது உடனடியாக கைது பண்ணாங்க. மேலும் இந்த கொலை வழக்கில் பின்னால் இருந்து மூளையாக செயல்பட்ட ரவுடி சம்போ செந்தில், அதன் பிறகு சிசிங் ராஜா ஆகியோரை போலீசார் தீவிரமாக தேடி வருகிறார்கள் அப்படிங்கிறது போலீஸுடைய தகவல். அதன் அப்புறம் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை பதிவு செய்து விசாரித்தவர்கள் செம்பியம் போலீசார். அவங்க தான் செம்பியம் லிமிட், அவங்க தான் கரெக்டாக பண்ணியிருந்தாங்க. இப்போ தற்போது 50 பேர் கொண்ட சிறப்பு புலனாய்வு படை அமைக்கப்பட்டிருக்கிறது. கமிஷனர் அருண் அவர்களுடைய மேற்பார்வையில் அவர் தான் அமைச்சிருக்கார். அதன் அடிப்படையில் எப்படி வரும்னா, ஒரு டிசி, 3 ஏசி, 17 இன்ஸ்பெக்டர்கள் மற்றும் பல போலீசார்கள் கொண்ட ஒரு சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. இதை தினமும் கமிஷனர் அருண் அவர்கள் கண்காணித்து வருகிறார்கள். இப்ப சமீபத்தில் ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலை வழக்கில் ஒருத்தர் சமீபத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் யாருன்னா, சென்னை பெரம்பூரை சேர்ந்த பிரதீப் என்பவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். பிரதீப் என்பவர் யார் அப்படின்னா, ஆம்ஸ்ட்ராங்குடைய நடவடிக்கை குறித்து உடனுக்குடன் கொலையாளிகளுக்கு தகவல் கொடுத்தவர். புரியுதா? இவர் தான் தகவல் கொடுத்தாருங்களாம். இவருடைய தந்தை சென்னையில் போலீஸ் எஸ்ஐயாக பணிபுரிந்து வருகிறார். கேஸில் வந்துட்டாங்க போலீஸும். வரணும், வந்துதான் ஆகணும், வேற வழி இல்லையே. அரசியல்வாதி, ரவுடி, போலீஸ் மகன்,
என அனைத்து தரப்பினர்களும் கைகோர்த்து கொண்டு ஆம்ஸ்ட்ராங்கினுடைய கொலை வழக்கில் மும்முரமாக செயல்பட்டு இருந்திருக்கிறார்கள். அவர்களையும் மும்முரமாக போலீசார் கைது செய்து வருகிறார்கள். அது வேற விஷயம். தற்போது கோடம்பாக்கம் பூபதி நகர் சேர்ந்த முகிலன், அதே பகுதியை சேர்ந்த விக்னேஷ் என்கின்ற அப்பு, இவரின் சகோதரர் விஜயகுமார் என்கின்ற விஜய் இப்ப தனிப்படை சிறப்பு புலனாய்வு குழுவினர் இவங்களை அரெஸ்ட் பண்ணி கைது பண்ணியிருக்காங்க. ஆம்ஸ்ட்ராங் அதாவது எப்படி பிளான் பண்ணியிருக்காங்க பாருங்க. அதாவது ஆம்ஸ்ட்ராங் வந்து அறிவாளால் வெட்டுகின்ற பொழுது தப்பிச்சிட்டார் அப்படின்னா அவர் மேல பாம் போட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு பாமோட போயிருக்காங்க அந்த குற்றவாளிகள். அந்த பாமை தயாரித்து கொடுத்த பிரகஸ்பதிக்கு இவங்க 3 பேர் தானா. இவங்க 3 பேர் தான் அந்த பாமை தயார் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. போட்டுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் இந்த 3 பேரும் மோப்பம் முடிச்சு அழகா தூக்கிடுது போலீஸ். ஆக 21 குற்றவாளிகள் இப்பொழுது கியூவில் இருக்கிறாங்க. கியூலன்னா உள்ள போட்டாச்சு. இன்னும் எத்தனை குற்றவாளிகள் வரப்போகிறார்கள், எத்தனை குற்றவாளிகளை காவல்துறை கைது நடவடிக்கை எடுக்க போகிறது, ஒன்றும் புரியல. தலை சுத்துது, நமக்கே தலை சுத்துதுன்னா அப்போ போலீஸுக்கு என்ன நிலவரம் ஆகும் சொல்லுங்க. சிபிஐ என்கொயரிலாம் கேட்டாங்க, ஒன்றும் அதெல்லாம் ஒன்றும் பருப்பு வேலைப்படுறது பரவாயில்ல. நம்ம லோக்கல் போலீஸே கரெக்டாக பண்ணுறாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த சிபிசிஐடி சிபிஐலாம் தேவையில்லை. ஒரு இன்ஸ்பெக்டர்கிட்ட ஏட்டுக்கிட்ட கொடுத்தாலுமே கரெக்டாக அவங்களுக்கு தொல்லை கொடுக்காமல் இருக்கணும், ப்ரெஷர் கொடுக்காமல் இருக்கணும், அவங்களுக்கு ஃப்ரீயாக ஓட விடணும். ஃப்ரீயாக ஓடினாங்கன்னா அவங்க கிளீனாக பிடிச்சிருவாங்க. அந்த மாதிரி போலீஸ் தான் நம்ம போலீஸ். புரியுதுங்களா? தவறு செய்கின்ற பொழுது நாம் எப்படி தட்டி கேட்கின்றோமோ, சுட்டி காண்பிக்கின்றோமோ, அதை நல்லதை பண்ணும்போது நம்ம அவங்கள பாராட்டுறது என்னுடைய கடமை அது. அதனால வந்து போலீஸுக்கு ஜால்ரா போடுறது, போலீஸுக்கு எதிராக அதெல்லாம் நமக்கு அந்த அந்த எத்திக்ஸே கிடையாது. நல்லது பண்ணால் நம்ம பாராட்டுவோம், தப்பு பண்ணால் நம்ம அதை சுட்டி காட்டுவோம். எங்களுடைய பொறுப்பு அது. இப்போ ஆம்ஸ்ட்ராங் கொலையை பொறுத்த வரையில் ரவுடி பசங்களாம் தான் கைதாகின்னு வராங்க. ரவுடி பசங்க, பொறுக்கி பசங்க, இவனுங்க தான் கைதாகி வருகிறார்கள். தவிர அரசியல் ரீதியாக யாருமே கைது செய்யப்படவில்லை. தொழிலதிபர்கள் ரீதியாக யாருமே கைது செய்யப்படவில்லை. எல்லோருமே அப்படி ஒரு சந்தேகத்தை மனதுக்குள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள், அரசியல்வாதிகள் முதல் கொண்டு. இதெல்லாம் ரவுடி பசங்க இவெல்லாம் பண்ணியிருப்பாங்க, எல்லாருமே பண்ணியிருப்பாங்க. ஆனால் இவர்களை இயக்குவது யார், அதுதான் இப்போ முக்கியம். இதை பற்றி இதுவரைக்கும் யாருமே இப்போ அரசியல் தலைவர்களோ மற்றவங்களோ யாரும் எதுவுமே பேசலை. ஏன்னா எல்லாமே ஆக்சுவல் அக்யூஸ்டுங்க எல்லாருமே. ஆனால் இவங்களுக்கு யார் பக்கபலமாக இருந்தது? பணம் கொடுத்து எல்லாம் பண்ணாங்க. நம்ம அக்கா அஞ்சலை தூக்கி ரிமாண்ட் பண்ணிட்டீங்க. வெளியே விட்டுருந்தாலும் அவங்க யாருக்காவது இன்னும் பணம் கொடுத்துருப்பாங்க. அவங்க வீட்டில் ரெய்டு பண்ணி இந்த பணத்தெல்லாம் எடுத்து கஷ்டப்படுற போலீஸுக்கு கொடுங்க. அவங்களாவது பாவம் இன்வெஸ்டிகேஷனை ஒழுங்காக பண்ணுவாங்க. இன்வெஸ்டிகேஷனை ஒழுங்காக பண்ண விட்றதில்ல. அந்த டீம் சாப்பிடுறதோ இல்லையே தெரியல, பாவம். ஏன்னா அவங்களும் மனுஷால் தானேங்க, நம்மளை மாதிரி ஒரு மனுஷால் தானே. ஆக ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை கண்டுபிடிக்க சிறப்பு புலனாய்வு படையை அமைச்சிட்டாரு நம்ம கமிஷனர் அருண். இப்போ அவருக்கு வந்து இது ஒரு பெரிய இஷ்யூ, பெரிய ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ. இது பிடிச்சே ஆகணும்னு. அதனால் அருண் அவர்களுக்கு நானும் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த குற்றவாளிகள்லாம் கரெக்ட் ஐயா, சரியாக பண்ணியிருக்கிறீங்க. உங்கள் புலனாய்வுபடி நான் சொல்கிறேன், இவர்களை இயக்கியது யார், உண்மையிலே இயக்கியது யார் அப்படிங்கிறவனை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். மக்களுக்கு இந்த போலீஸ் மேலே ஒரு நல்ல நம்பிக்கை வரும். அதை நீங்கள் செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நாங்கள் அதை எதிர்பார்க்கிறோம். இனிமேலாவது இந்த ரவுடி பசங்க தெரிஞ்சுக்கிங்கப்பா. நான் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை பற்றி நான் பின்தொடர்ந்து கொண்டே இருக்கிறோம். ஒவ்வொரு செய்தியும் நமக்கு வந்துன்னே இருக்கு, சொல்லிக்கினே இருக்கிறோம். அடுத்தடுத்து செய்திகள் வரும்போது நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கினே இருக்கிறேன். நன்றி, வணக்கம்.